السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفي والنظير. وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்த வார்த்தை இவ்விண்ணை மண்ணை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வினுடைய திருத்துவமான வார்த்தை திருக்குர்ஆன் என்றும், வழிகாற்றில் மிகவும் ஒரு சிறந்த வழியாற்றல். தீமை என்றால் இதுதான், தீமை செய்வதாயின் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று தீமையை செப்பனிட்டு அலங்கரித்த அந்த ஜாஹிலியா காலத்தில், நன்மை என்றால் இதுதான், நன்மை செய்வதாயின் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று நன்மையை செப்பனிட்டு அலங்கரிப்பதற்காக வேண்டி வந்த என்னுடையதும் உங்களுடையதும் இவ்விண்ணுக்கு மண்ணுக்கு உறுதியுமாகிய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்த நபிகளாருடைய தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்களை நேரடியாக சந்தித்து ஈமான் கொண்ட தாபிஈங்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபிஈங்கள், இறுதி நாள் வரைக்கும் வாழக்கூடிய நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் உண்டாவதாக. மார்க்கம் என்ற பெயரால் இம்மண்ணுக்கு மேலே புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் அனைத்து பித்ஆத்துகள் என்றும், பித்ஆத்துகள் அனைத்தும் நாளை மறுமுனை நாளையில் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் உரைத்த உன்னதமான வாசகத்தை உங்களும் உரைத்தவனாக இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபகிஹு ஃபித்தீன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுக்கு நலவை நாட விரும்பினான் என்றால் அவனுடைய மார்க்கத்தினுடைய தெளிவை விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். இதன் அடிப்படையில் இந்த இந்த இடத்தில் இந்த நேரத்தில் பயான் நிகழ்ச்சி நடைபெறும் என்று முன்கூட்டிய அறிவித்திருந்தும் கூட இன்னும் சிலர்கள் வரவில்லை. இருந்தும் அல்லாஹ் அவர்களை விட எம்மை அவன் விருப்பம் கொண்டதனால் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், எமக்கு நலவை நாடி இருக்கின்றான், அவனுடைய மார்க்கத்தினுடைய தெளிவை பெற வேண்டும் என்று. அன்பிற்கினிய உறவுகளே, எவ்வாறு எம் அனைவரையும் அல்லாஹ் இடத்தில் ஒன்று கூட்டியிருக்கின்றானோ அதே போன்று நாளை மறுமுறை நாளையில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டுவானாக. ஈமானி உறவுகளே, சூரத்துல் புரூஜ் கூறும் படிப்பினைகள் தொடர் 2 நானும் நீங்களும் இணைந்திருக்கின்றோம். இத்தருணத்தில் முதலாவது தொடரில் நாம் என்னவெல்லாம் படிப்பினையாக பெற்றோம் என்பதனை சற்று அதை நாம் அலச ஆராய்ந்து பிறகு இன்றைய தொடரை என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். இதனில் முதலாவதாக சூரத்துல் புரூஜ் சம்பந்தமான அந்த வசனத்தை என்ன செய்யலாம், சூறாவை முழுவதுமாக நாம் இந்த தருணத்தில் ஓதி பார்க்கலாம். நான் ஓதுகிறேன், நீங்க என்ன செய்யுங்கள், செவிதாழ்த்து கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. قتل أصحاب الأخدود
النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. இதுதான் சூரத்துல் புரூஜுடைய 22 வசனங்கள். இந்த சூறாவில் 8 வசனங்கள் தொடர் ஒன்றில் நாம் என்ன செய்தோம், போன வகுப்பில் படித்தோம். 9 தொடக்கம் 22 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை முழுமையாக பார்த்து அதனுடைய படிப்பினை என்ன செய்யலாம், இந்த வகுப்பிலே பார்க்கலாம். அதற்கு முன்னால் முதலாவது வகுப்பில் நாம் படித்த சில விடயங்களை நாம் என்ன செய்யலாம், அது தொட்ட வண்ணம் மீட்டி பார்த்த பிறகு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். அதாவது வசமாயி தாத்தில் புரூஜ் என்ன, உறுதியான கோட்டைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சூரத்துடைய ஆரம்பத்தில் சத்தியமணிகிறார். இரண்டாவது வசனத்தில் வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள் மீதும் சத்தியமாக, இரண்டாவது சத்தியம். மூன்றாவது என்ன, வஷாஹிது வ மஷ்ஹூத், சாட்சியாளர் மீதும் சாட்சி அளிக்கப்பட்டவை மீதும் சத்தியமாக. குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள் அழிக்கப்பட்டார்கள். அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத், அதாவது அந்த கிடங்கினுடைய நெருப்பு கொழுந்து விட்டு எறியக்கூடியதாக இருந்தது. அந்த மூமினானவர்கள் கிடங்கிலே விழுந்ததும் அவர்களை பார்த்து ரசித்த வண்ணம் அந்த அநியாயக்காரர்கள் அந்த கிடங்கினுடைய ஓரத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் இந்த 8 வசனத்துக்குரிய அதாவது வழக்கமாக இருக்கிறார், மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இதுல அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்குவாசிகள் சம்பந்தமான என்ன செய்தோம், நாம் பார்த்தோம். 4 பேர்கள் வராங்கல்ல, ஒருத்தர் அரசன், இன்னொருத்தர் சூனியக்காரன். அரசனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தார். அந்த சூனியக்காரத்தை என்ன செய்யறாரு, ஒரு சிறுவன் படிக்க போறான். அதே சிறுவன் ராஹிப் என்று ஒரு வணக்கசாலி, அவர்கிட்டையும் படிக்கான். இது தொடர்பாக என்ன செய்தோம், மிக விரிவாக போன வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்ப அந்த வசனத்துல ஏன் அந்த கிடங்குவாசிகளை அந்த அரசன் அநியாயமாக அந்த கிடங்கிலே தூக்கி எறிந்தான். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அதாவது வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹி அஸீஸில் ஹமீத், அல்லாஹ்வை சங்கமிக்க அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டதன் காரணமாகத்தான் அந்த அநியாயக்காரன் அந்த அரசன் அவர்களை எல்லாம் கிடங்கிலே தூக்கி எறிந்தான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹு தாலா 9வது வசனத்துல சொல்றான். இப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்க, அதனால கிடங்குல தூக்கி எறியப்பட்டாங்க.
அப்ப ஈமான் கொள்ளப்பட்ட அல்லாஹ் எப்படி சக்தி வாய்ந்தவன் என்று 9வது வசனத்துல சொல்கின்றான். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் இந்த பூமி எல்லாவற்றையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன். இந்த வசனத்தை வெறுமனவே காதால கேட்டு விடக்கூடாது. அல்லது லஹுமுலுக்கு சமாவாத்தி வல், வானம் பூமியை படைத்தவனுங்க போல. இது அகீதாவோட சம்பந்தப்பட்ட விடயம். என்ன தொடர்பாகுது? தௌஹீத் என்றால் என்ன? 3 வகை எமக்கு தெரிஞ்சிருக்கும். தௌஹீது ருபூபியா, படைப்புகள் சம்பந்தமாக ஈமான் கொள்ளுதல். அப்ப வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இது தௌஹீதோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப இந்த வான பூமியெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த சங்கமிக்க அல்லாஹ், அதாவது ஆட்சி செய்யக்கூடியவன், இவனை ஈமான் கொண்டதால்தான் அந்த மூமினானவர்கள் கிடங்கிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா அநியாயக்காரன் செய்யக்கூடிய எல்லா அநீதிகளையும் என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டிருக்கின்றான், பார்க்காமல் இல்லை. அடுத்து 10வது வசனத்துல என்ன சொல்றான்? இப்ப அநியாயக்கார அரசன் என்ன செஞ்சான்? கடங்களை தூக்கி எறிஞ்சான். இது ஒரு அநியாயம். முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு, அல்லாஹ் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு செய்த மிக பெரும் ஒரு அநியாயம். எமக்கு எல்லோருக்கும் தெரியும், சிறு பிள்ளையை கூப்பிட்டு அல்லாஹினுடைய பேர்களில் ஒன்று சொல்லுண்டா கஃபார் என்று சொல்லும், மன்னிக்கக்கூடியவன். 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் சும்மலம் யதூபு, தௌபா செய்யவில்லை என்றால் ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய வேதனையும் தண்டனையும் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் அதாவது இரக்கமுடையவன். ஒரு அரசன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதன் காரணமாக முமின்களை அதாவது கிடங்கிலே தூக்கறிகிறான். அப்படிப்பட்ட அந்த அரசன் அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வினுடைய பக்கம் வந்தால் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். நல்லா புரிந்து கொள்ளவன் நாமனும் தான். ஒரு தவறு செஞ்சிட்டோம்டா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். யா அல்லாஹ், நான் தெரிந்தும் இந்த தவறை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. அந்த தௌபாக்குரிய நிபந்தனையில் இருக்கி அதோட அதை செய்யணும். அந்த பிரார்த்தனை இஸ்திக்பார செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்கின்றான், இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன். தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் விரும்புகிறான். நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன செய்வாங்க? இஸ்திக்பார் செய்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். 5 நேர தொழுகையில் முடிய இஸ்திக்பாருடைய ஆரம்பத்தை பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக. இப்படி எம்முடைய அன்றாட அவுராத்துக்களை பாருங்க. இப்ப உதாரணமா தூங்கி எழுந்தவுடன் அந்த துவாக்கள், எல்லா துவாக்களையும் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்திலே யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. எனவே நாம சின்ன தவறு செய்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். இப்ப இந்த இடத்துல இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வுக்கு அவன் விரும்பாத ஒரு பாவமான ஒரு அநியாயத்தை நீ செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்? பாவ மன்னிப்பு தேடு. அப்படி தேடவில்லை என்றால், அநியாயமாக நீ முஸ்லிம்களை, ஈமான் கொண்ட முஸ்லிம்களை நீ அழித்தாய், ஃபலஹும் அதாபு ஜஹன்னம். நீ என்ன ஈமான் கொள்ளியா? உனக்கு நரகத்தினுடைய வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய தண்டனையும் இருக்கு. இப்ப 2 வகையான அதாவது ஒரு டிஃபரண்ட் ஒன்று இந்த இடத்துல வருது. என்ன 2? அதாவது நரகத்தினுடைய தண்டனை இருக்கு என்று சொல்றான். அடுத்ததாக சுட்டரிக்கக்கூடிய வேதனையும் இருக்கு என்று சொல்றான். இந்த இடத்துல இமாம்கள் பலவிதமாக கருத்து சொல்றாங்க. ஹரீக் என்றால் அது நரகத்தினுடைய பெயர் என்று சொல்றாங்க. இன்னும் சிலர்கள் சொல்றாங்க, இந்த கிடங்குவாசிகள் என்ன செஞ்சாங்க? அந்த மூமின்கள் என்ன செஞ்சாங்க? கிடங்குல தூக்கி எறிந்து விட்டு அவங்க கிடங்கினுடைய ஓரத்தில் இருக்கின்ற பொழுது அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. அவங்க அழிக்கப்பட்டார்கள் எப்படி என்றால் ஹரிக், அதாவது அவர்களும் எரிந்து சாம்பலானவர்களாகத்தான் அழிக்கப்பட்டார்கள். அதனால் இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? வலஹும் அதாபுன் ஹரீக், அவர்களுக்கு சுட்டரிக்கப்பட்ட வேதனை வழங்கப்பட்டு விட்டது. ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், மர்மையில் அவர்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹு தஆலா வேதனையை வைத்திருக்கின்றான் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் அநியாயம் செய்தவர் அல்லாஹ்வினுடைய பக்கம் தௌபா செய்து மீளவில்லை என்றால்
மறுமையில் அவருக்கு தண்டனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் நிச்சயமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்தார். அதாவது முதலாவது ஒரு ஆள் தப்பு செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுக்கு மாறாக ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அல்லாஹ்ட தௌபா செஞ்சிட்டாரு. அடுத்ததாக படித்தரத்தை அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டியா, வஅமிலு ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்தா என்றால் நல்ல அமலாக இருக்கணும். சாதாரணமாக பேருக்காக வேண்டி தொழுது விட்டு பேருக்கும் போலுக்காக வேண்டி ஜகாத்தையும் கொடுத்து சதக்காக்களையும் கொடுத்துட்டு 4 போட்டோக்களை வந்துட்டு நாம 4 பேருக்கு மத்தியில காட்டி பெருமை அடித்தால் இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. அமலுன் சாலிஹுன் நல்ல அமலாக இருக்கும். நல்ல அமல்னா என்ன? நபி அவங்க வழிகாட்டிய அமலா இருக்கணும். அதற்கு முக்கியமான ஒரு பண்பு என்ன? இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மையான பண்பு உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத் கொடுக்கின்றேன். எவன் யார் பார்த்தாலும் சரி, என்னுடைய அதாவது யார் என்னை பார்த்தாலும் சரி, யார் என்னை பெருமையாக பல இடங்களில் பேசினாலும் சரி, அது நான் கேட்க போவதும் கிடையாது. அல்லாஹ் என் மீது ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். உரிய நேரத்துக்கு என்னுடைய ஜகாத்தை நான் கொடுக்கின்றேன் இஹ்லாஸான எண்ணத்தோடு. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மகரிபுடைய தொழுகையை இசாவுடைய தொழுகையை தொழுகின்றேன். அவர்கள் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி சிலர்கள் என்ன செய்யற ஒரு ஒரு அதாவது மத்த பக்கத்தில் உள்ளவர் பார்க்கிறார் என்பதற்காக சுஜூத் என்ன செய்யற கொஞ்சம் நிறுத்துற. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி தொழுகை என்ன செய்வாங்க, அலங்கரிப்பாங்க அப்படியே. அதாவது நிஃபாக்குடைய தன்மை வரும் உள்ளத்துல. மத்தவன் பார்த்து என்ன சொன்ன, மாஷா அல்லாஹ் ஹாஜியாரு உம்ராக்கு போய் வந்தவர், ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர், தொலை பிடிச்சாரன்னா மாஷா அல்லாஹ் ஒரு அவர் எடுக்கும் 2 ரக்காத். அங்க பார்த்தா உள்ளத்துல ஈமானும் இல்ல, இஹ்லாஸும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் பார்த்து புகழ் நிற்பதற்காக வேண்டி மாத்திரம் தான் இபாதத் செய்வார். இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். வஅமிலு ஸாலிஹாத் நல்ல அமலாக இருக்க வேண்டும். அப்படி நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அடுத்தது என்ன அவருக்குரிய வெகுமதி? லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஓடக்கூடிய ஆறுகள். சொர்க்கத்திலே நமக்கு என்ன? தேனார், பாலார், மதுவாறு. உலகத்தில சாராயம் குடிப்பது என்ன? ஹராம். ஆனா சாராயம் எப்பொழுது ஹலாலாக்கப்படுகிறது? சொர்க்கத்தில் ஹலால். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்திலே மது அருந்துகிறாரோ அவருக்கு மறுமையில் மது ஹராமாக்கப்படும். யார் உலகத்தில் மது அருந்தவில்லையோ அவருக்கு மறுமையில் மது ஹலாலாக்கப்படும். அப்ப மது என்ன செய்யும்? ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்குதான் நாம பார்க்க மார்க்கெட்ல 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர் அங்க ஆறா ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு பாலையும் அருந்த அந்த பாலினுடைய சுவை வந்துட்டு, அதாவது நாம் இந்த உலகத்திலே அப்படியான சுவையை நம்ம அந்த பாலில கண்டிருக்க மாட்டோம். அப்படிதான் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த தேன், அந்த பால், அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு வகையான ஒரு சுவை கொண்டதாக இருக்கும். எனவே நல்ல அமல்கள் செய்தால் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு கீழால் ஓடக்கூடிய ஆறுகளை என்ன செய்வார்கள்? அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், நல்ல அமல் செய்தவனுக்கு இது மிக பெரும் ஒரு வெற்றியாகும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் புரூஜ் 11வது வசனத்தில் சொல்கின்றார். அடுத்தது 12வது வசனம் என்ன? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். இதுதான் ஒருத்தன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் பாவம் செய்வதற்கான, அதாவது மறந்த வசனமும், முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடியவன் மறந்த வசனமும் இதுதான். அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது. அவன் பிடிக்கக்கூடிய இடத்தில் பிடிப்பான். உனக்கு வல்லரசுகள், உலகத்தில் உள்ள எல்லா வல்லரசுகளும் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது என்றாலும் பிரச்சனை இல்லை. பலஸ்தீன மக்களை, பலஸ்தீன சிறுவர்களை, பலஸ்தீன சிறுமிகளை, பலஸ்தீன பெண்களை, பலஸ்தீன கர்ப்பிணி பெண்களை, பலஸ்தீன முதியவர்களை, இன்னொரு நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை அநியாயமாக உன்னால் அவர்களை அநியாயப்படுத்த முடியும் என்றால், அவருடைய உரிமைகளையும் அவருடைய மார்க்க கொள்கைகளையும் உன்னால் தகர்த்தெறிய முடியும் என்றால், அநியாயக்கார ஆட்சியாக என்னுடைய ஆட்சி அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ரப்பிக ஷதீத், ஒரு இடத்துல ஒன்னு அல்லாஹ் பிடிப்பான். பிடித்தான்டா பிடித்த மாட்டா இருக்கு. நாம சொல்லுவோம் எமக்கு பார்த்து இல்ல உடும்பு பிடிம்போம், அந்த புடியெல்லாம் இல்லை. இது அல்லாஹ் பிடிச்சானண்டா
உதாரணமாக சொல்றேன், மரண தருவாயில் காஃபிருடைய மரண தருவாய் நமக்கு தெரியுதா? உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் சம்பட்டியால் அடிப்பாங்க, வெளியேறு வெளியேறு. இது ஒரு பிடி. இது அல்லாஹ்வினுடைய ஒரு அதாபாக இருக்கலாம் அந்த அநியாயக்காரனுக்கு. இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். இதுக்கு உதாரணம் என்ன? எமக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்துல தாவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஒருவன், அவனை வணங்குங்க, அவன் மாத்திரம்தான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த தூதர் நான், என்னை பின்பற்றுங்கள். எத்தனை வருடம் தாவா செஞ்சாங்க? கேட்கவே இல்லை. சூரத்துல் ஹூதில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. தாவா செய்றாங்க, சிலாக்கள் செய்றாங்க, இவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஈமான் கொள்றாங்க. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஈமான் கொள்றாங்க. وقال اركبوا فيها بسم الله مجريها. இப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? பெரும் ஒரு வெள்ளத்தை உருவாக்குறான். நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதாவது சில நாட்களுக்கு முன்பாக மிக பெரும் ஒரு வைரலாக பரவிய ஒரு செய்தார். ஸ்ரீலங்காவில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல உயிர்கள் அழிக்கப்பட்டது, இன்னும் சிலர்களை காணவில்லை. இந்த வெள்ளப்பெருக்கு ஸ்ரீலங்காவில் தற்பொழுது வந்ததல்ல, நூஹ் நபியுடைய காலத்தில் வந்தது அந்த வெள்ளப்பெருக்கு. وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. இந்த தண்ணியில ஓடக்கூடிய அந்த கப்பலை ஓட்டக்கூடியவன் அல்லாஹ்தான். அதை வேகமாக அதாவது அதாவது அந்த கப்பலை ஓட்டக்கூடியவன் அல்லாஹ்தான், அதை நிறுத்தக்கூடியவன் அல்லாஹ்தான். சக்தி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் கஃபூர், அவன் மன்னிக்க கூடியவன், ரஹீம் இரக்கமுடையவன் என்று சொல்றாங்க. அடுத்த அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக வருகிறது, மழை அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது, மழை பொழிதன் காரணமாக அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது. நூஹ் நபியுடைய மகன் ஈமான் கொள்ளல். யா புனையர்கம் மஅனா, என்னுடைய மகனே என்னோடு இந்த கப்பலில் நீ என்ன செய், ஏறிக்கொள் என்று சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் பெரிய ஒரு மலையில் நான் உச்சியில் ஏறி நான் பாதுகாத்துக் கொள்வேன். அவர் மூலடிக்கப்பட்டார். இன்ன ரப்பி, அதாவது இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் ஒரு பிடி ஒன்று பிடித்தான். யார? நூஹ் நபியே ஈமான் கொள்ளாதவர்களை அல்லாஹ் அழித்தான். இது ஒரு பிடி. அதாவது அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்கபூத் 14வது வசனத்தில் சொல்கின்றார், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்தினருக்கு நாங்கள் ஒரு தூதராக அனுப்பினோம். அவர்களை ஈமான் கொள்ளவில்லை. ஃபலபிஸ ஃபீஹிம், அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். ஃபஅகதஹும் தூஃபானு வஹும் ஸாலிமூன், பெரும் ஒரு வெள்ளப்பெருக்கி அனுப்பி அந்த அநியாயக்காரர்களை நாங்கள் பிடித்தோம் என்று அல்லாஹு தஆலா சூரத் அன்கபூத்தில் சொல்கின்றார். இதே போன்று இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்வினுடைய பிடியால் பிடிக்கப்பட்ட இன்னொரு சமுதாயத்தில், அதாவது இன்னொரு அரசன் யார்? ஃபிரௌன். எப்படி மமதை பிடித்தவன், நான் தான் ஆட்சியாளன், அரசன், நான் தான் உன்னை படைக்கின்றேன், உயிர்ப்பிக்க செய்கின்ற, சூரியனை உதிக்க செய்வது நான் தான், எல்லாம் என்ன செஞ்சான்? பொய்யான இதுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில பரப்பி அவன் ஆட்சி அமைச்சு கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவா செய்ய போறாங்க. அதன் பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு அவன் படையோடு திரண்டு வருகின்றான். இப்படி சம்பவம் இருக்கு. அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? நடுக்கடலில் அவரை மூழ்கடிக்க செய்தான். இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் ஒரு பிடி ஒன்று பிடித்தான். அந்த நேரத்தில் ஃபிரௌன் என்ன செய்தான்? மூசாவினுடைய கடவுளை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்ன அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிடித்தான்டா புடிதான். நீ முஸ்லிம்களை அழிக்கியா? அழி. முஸ்லிம்கள் அதாவது பல காலங்கள், அதாவது பல்லாண்டு காலமாக பரம்பரையாக புனிதத்தலமாக இருந்த மஸ்ஜிதுகளை, அதற்கு கீழே ராமர் சிலை இருக்கி, அந்த சிலை இருக்கி, இந்த சிலை இருக்கின்றெல்லாம் என்ன செய்யற ஆதாரத்தோட நீ வதந்தியில உருவாக்கிட்டு வந்து மஸ்ஜிதுல இழுத்து நீ கட்டுறாய், பிரச்சனையில கட்டு.
கொண்டுட்டு போ, நீ ஆட்சியை கொண்டுட்டு போ, அல்லாவுக்கு மாற்றமாக பிரச்சனை இல்லை. இன்ன பத்து சரப்பிக்கல ஷதீத். அல்லாஹ் உன்ன ஒரு இடத்துல பிடிப்பான், பிடிச்சான்னா பிடிச்ச மாத்தான் இருக்கு. உங்க ஆட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்க எத்தனை அநியாக்கிற அரசர்கள் இருக்காங்க. ஒரு இலேசாக ஒரு வருத்தம் ஒண்ணு நோய் ஒன்று வந்தா ஆட்சியே இல்லை, அவர் மற்றவர்கிட்ட ஆட்சியை கொடுக்காரு, நீங்க பண்ணுங்க நான் போறேன். அது ஒரு புடி அல்லாட. எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் ஏன் சொல்கிறான் என்றால், அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த கிடங்கு வாசிகள் அந்த அரசன் அழித்தான், அவனை என்ன செய்தான் அல்லாஹு தாலா தண்டிப்பான், மறுமையில் தண்டிப்பான். அதே போன்று கிடங்கின் ஓரத்தில் இருக்கின்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சில இதுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அழிக்கப்பட்டார்கள் என்பது அது பெருவாரியான ஹதீதுகள் மூலமாக இமாம்கள் நிறுவவில்லை. இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு உட்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விடயமாகத்தான் 14வது வசனமாக அல்லாஹு தாலா சூரத்துல் புரூஜில் கூறுகின்றான், வஹுவல் கஃபூருல் வதூத். அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன், இறக்கமுடியவனாக இருக்கின்றான். ஒரு தாய் தன்னுடைய மகன், நமக்கு தெரியும் இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த கிடங்கிலே ஒரு தாய் மகனோடு பாய்வதற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளையோடு பாய்வதற்காக வேண்டி முற்படுகிறாள். தன்னுடைய பிள்ளையை பார்த்து பரிதாபம் அடைகிறாள். எவ்வளவு ஏக்கமாக இருக்கும். இன்றைக்கு நாம சாப்பிடாம, அதாவது ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவை தன்னுடைய தாய் என்ன செய்வா, தன்னுடைய மகனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து விட்டு அவங்க தூங்குவாங்க. அப்படி ஒரு தாயினுடைய இரக்கம் இருக்கும். இதை விட பன்மடங்கு அல்லாஹு தாலா இம்மோடு இறக்கப்பட்டிருக்கின்றான். கஃபூர், மன்னிப்பான். மனிதனை எப்படி படைச்சிருக்கான் அல்லாஹ்? பாவம் செய்யக்கூடிய கோணத்திலாம் படைச்சிருக்கின்றான், மறதியோடு தான் படைச்சிருக்கின்றான். ஒரு பாவத்தை செய்யறா, மறந்து திரும்பி செய்யறா, நீ அல்லாஹ்ட மன்னிப்புகள் அல்லாஹ் மன்னிக்கா. எனவே அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். அடுத்தது 15வது வசனத்துல சொல்கின்றான், துல் அர்ஷில் மஜீத். அல்லாஹு தாலா கண்ணியமிக்க அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான். இப்ப இதுல ஒரு விஷயத்தை நாம் வழங்கிக்கணும். அல்லாஹ் எங்க இருக்கின்றான் என்கின்ற ஒரு கேள்வி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அல்லாஹ் எங்க? அரசின் மீது இருக்கின்றான். சிலாக்கள் செல்வாங்க, தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், பாக்கும் இடத்திலும் இருக்கான், முன்னுக்கும் இருக்கான், பின்னுக்கும் இருக்கான், நாம போற இடம் எல்லாம் இருக்கான் என்று சொல்லுவாங்க. இதுக்கு எந்தவித ஆதாரமும் அல் குர்ஆனிலோ சுன்னாவிலோ சஹாபாக்குடைய கூற்றுகளிலோ தாபிங்களோ யாருமே சொல்லல. ஒரே ஒரு நூலை சொல்றேன், அப்துல் காதர் ஜீலானி, நமக்கு தெரியும் தானே. இந்த வசனத்தில் வந்ததனால் நான் சொல்கின்றேன். துல் அரஷ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்பது சம்பந்தப்பட்ட இந்த வசனம், அதெல்லாம் சொல்றேன். அப்துல் காதர் ஜீலானி அவருக்கு சொந்தமான உன்யா என்கின்ற புத்தகத்துல அவரு அல்லாஹ் சம்பந்தமாக சொல்றாரு. ஏன் அப்துல் காதர் ஜீலானிய சொல்றேன்டா, இன்றைக்கு சில நாடுகள்ல கொடியேற்றம் நடக்குது. அவருடைய கபறுகளை கட்டின மாதிரி வச்சு அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட நேர்ச்சிகளை வச்சுட்டு அவர்கிட்ட துவா கேட்டுட்டு ஒரு கோழியை கொடுத்து ஒரு ஆட்டை கொடுத்து அப்படி ஒரு பெரிய ஒரு சடங்கு சம்பவம் நடக்குது. படைச்ச இன்னொரு புறத்திலேக்கால் படைப்பினத்தில் செய்யப்படுது, துவாக்கல்லப்படுது. அதாவது அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய கபறுகளில் அதாவது உதவி தேடக்கூடியவர்கள் சொல்றாங்க, அவர்கள் தான் பெருவாதியானவர்கள், அவர்கள் தான் சொல்றாங்க அல்லாஹ் தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான். ஆனா அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய எழுதிய அந்த உன்யா என்கிற புத்தகத்தில் அவர் சொல்றாரு, மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிதல் என்ற தலைப்பை விட்டுவிட்டு அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று அவர் சொல்றாரு. அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான். நம்முடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதா என்னுடைய வேலை. அல்லாஹ் எங்க இருக்கான், எப்படி இருப்பான், எப்படி போய் இருந்தான், இதெல்லாம் எமக்கு தேவைக்கில்லாத வேலை. அவர் சொல்றாரு என்ன, அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான். இப்ப நபி அவங்கிட்ட ஒரு சஹாபி வருகிறார், வந்து யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக வேண்டி ஒரு அடிமை பெண்ணை நான் வைத்திருந்தேன். என்னுடைய ஒரு ஆட்டை என்ன செய்து ஒரு ஓனாய் சாப்பிட்டு விட்டது. நான் அவரிடத்தில் கேட்டேன், அவள் இதே காரணத்தை சொன்னாள், ஓனாய் சாப்பிட்டு விட்டது உன்னுடைய ஆட்டை. நான் கோபத்தினால் அவளை அடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு கவலையாக இருக்கிறது, அவளை நான் விடுதலை செய்வதற்காக வேண்டி ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிமை பெண்ணை அழைத்து வா. அந்த அடிமை பெண் வந்தார். நபி அவர்கள் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? அந்த அடிமை பெண் சொன்னால், அல்லாஹு ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கின்றான். மன்னன நபி அவங்க கேட்டா, நான் யாரு? அந்த ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வினுடைய தூதர்.
நபி அவர்கள் சொன்னார்கள், இவள் உண்மையான ஒரு மூமினான பெண், நீ இவளை என்ன செய், விடுதலை செய்து விடு. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கான்? வானத்தில் அரசின் மீது ஆகிவிட்டான். தூணிலும் இருக்கான் துருமில் இருப்பான் என்பது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது. அல்லாஹ் இம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா வஹுவல் கஃபூருல் வதூத், அன்புடையவனும் மன்னிக்க கூடியவனும் அன்புடையவனுமாக இருக்கின்றான். துல் அரசில் மஜீத், அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான். ஃபஅலுல் லிமா யுரீத், அல்லாஹ் விரும்பியதை எல்லாம் செய்யக்கூடியவன். அவனுக்கு எதையெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் செய்வான். எமக்கு பரக்கத் செய்ய வேண்டுமா, அநியாயக்காரனை பிடிக்க வேண்டுமா, அந்த இடத்துல பிடிப்பான். அவனை எவ்விடத்துல அழிக்க வேண்டுமோ அந்த இடத்துல அழிப்பான். விரும்பியதான் அவன் செய்வான். குன் ஃபயகுன். அல்லாஹ் ஒரு விடயத்தை நோக்கி நீ ஆகுண்டா, அது என்ன செய்யும், ஆகிவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் தான் அல்லாஹ். ஃபஅலுல் லிமா யுரீத், 16வது வசனம் சூரத்துல் புரூஜ்ல 16வது வசனம். ஹல் அதாக ஹதீதுல் ஜுனூத் ஃபிர்அவுன வ ஸமூத். 17 18வது வசனம் என்ன? படைகளை பற்றிய செய்தி. ஆது சமூது கூட்டங்களுடைய அழிக்கப்பட்ட வரலாறு எமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அது தனியாக நாம் ஒரு வகுப்பெடுத்து நாம் செய்யலாம். அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். பலில்லதீன கஃபரு ஃபீ தக்கீத். எனவே அதாவது காஃபிர்கள், அநியாயக்காரர்கள், நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வை என்ன செய்றாங்க, பொய்ப்பிக்கிறார்கள். வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். 20வது வசனம், அல்லாஹ் அவர்களை சூழ அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கான். இன்றைக்கு எமக்கு தெரியும், அநியாயக்காரனுடைய நோக்கமே ஒரு ஈமான் கொண்ட ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு முஸ்லீமை அழிக்கணுங்கிறதா. இரவு பகலாக என்ன செய்வான், அவனை எப்படி போட்டு தரலாம், அந்த நாட்டை விட்டு அவனை வேற நாட்டுக்கு அனுப்பணும். நாம நம்மட ஒரு பேர்ல ஒரு ஆட்சி ஒண்ணு அமைக்கணும். இந்த நாட்டில முஸ்லிம்கள் இந்த நாட்டில வாழவே கூடாது. முஸ்லிம்களுடைய மசூதிகள் இந்த நாட்டில இருக்கக்கூடாது. எம்முடைய அதாவது எம்மை சார்ந்த ஏரியாக்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அநியாயக்காரனுடைய நோக்கம். அவனுக்கு மேல அநியாயம் செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அதான் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத், அவர்களை சூழ அல்லாஹ் என்ன செய்கிறான், சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், என்றாலும் இந்த குர்ஆன் கண்ணியமிக்கது. ஃபீ லவ்ஹிம் மஹ்மூல், மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இது பதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த சூரத்துல் புரூஜுடைய 22 வசனங்களும். அதுக்கு மிக சுருக்கமாக பார்த்தோம். இதுல இருந்து நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன? இப்ப எமக்குள்ளேயே நாம் என்ன செய்யலாம், அதை நாம் பேசிக்கொள்ளலாம். படிப்பினைகள் என்ன? முதலாவது, எமக்கு ஒரு அநியாயம் ஒன்று இழைக்கப்பட்டால் அது மூமினானவன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்தாலும் சரி, ஒரு மூமினானவனுக்கு ஒரு அநீதியான ஒரு ஆட்சியாளன், மந்திரி சபையில் பணி செய்யக்கூடிய ஒருத்தன், மூமின்கள் என்றாலே ஒரு அதாவது ஒரு கோபம் வரக்கூடிய ஒருத்தன் மூலமாக எமக்கு அநியாயம் செய்யப்பட்டாலும் பொறுமை என்பது எம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த பொறுமை என்பது அஸ்ஹாபுல் உக்தூத், அந்த கிடங்குவாசிகள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த சிறுவன் பொறுமையாக இருந்தான். மலை உச்சியில கொண்டு போறாங்க, அந்த சிறுவன் பொறுமையாக இருந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றான், யா அல்லாஹ் நீ விரும்பியவாறு என்னை பாதுகாத்து விடு என்று. அந்த மலை உச்சி, அந்த மலை அசைகிறது, அவர்கள் அனைவரும் விழுந்து விடுகிறார்கள். அந்த சிறுவன் மீண்டு வருகிறான். அந்த பொறுமை அந்த இடத்தில் அவனுக்கு வெற்றி அளிக்கிறது. அந்த அதாவது அவனை படகிலே அவர்கள் கடலிலே தூக்கி எறிவதற்கு அவனை செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்கின்றான், பொறுமையாக இருக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்தான், பாதுகாத்து விடுகின்றான். இந்த பொறுமையோடு சேர்ந்து இன்னும் ஒன்று வருகிறது, என்ன? தவக்குல். தவக்குல் என்பது உள்ளத்தில் வரணும். அநீதி செய்தவனுக்கு மாத்திரம் தவக்குல் சொந்தமானதல்ல, எல்லா விஷயத்திலும் வரணும். நம்முடைய தொழில் விஷயத்திலும் வரணும். ஒரு முதலீட்டை செஞ்சு ஒரு முதல் ஒன்று போட்டு நாம் தொழில் செய்யற போறோம்னா, அல்லாஹ் எனக்கு இந்த முதலீடு மூலமாக எனக்கு லாபத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ் என்று ஒரு தவக்குலோடு செய்யணும். அப்படித்தான் லாபம் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கு இதை விட நலவை என்ன செய்ய அந்த வியாபாரத்தில் வைத்திருக்கின்றான். இப்படி ஒரு தவக்குல் என்பது என்ன செய்யணும், ஒரு முஃமினுக்கு வர வேண்டும். அடுத்தது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபில அம்மா யஅமலு ஸாலிம். இப்ப எல்லோருக்கும் என்ன கேள்வி, பலஸ்தீன மக்கள் அழிக்கப்பட்டார்கள், எத்தனை சிறுவர்கள் சிறுமியருடைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்ல, குடிப்பதற்கு குடிநீர் இல்ல, உடுப்பதற்கு உடை இல்ல, என்ன நீங்கள் அதாவது எனக்கு உதவி செய்யுங்க, எத்தனை அதாவது வீடியோக்களை பார்த்தோம்.
நம்முடைய எல்லோருடைய எண்ணங்களில் ஓடினது என்ன? அல்லாஹ் பார்த்துக்கிட்டான இருக்கான். இந்த அநியாயக்காரனை இந்த அநியாயமாக அழிக்கக்கூடிய இந்த அநியாயக்காரனை அல்லாஹ் பிடிக்க மாட்டானா? ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த பத்ஷா ரப்பிக்க லஷதீத். அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் பதிலாக அவனை ஒரு இடத்தில் பிடிப்பான். எனவே நாம் என்ன செய்வோம்? பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் இவனுக்கு அநியாயக்காரனை ஒரு இடத்தில் பிடிப்பான், அவனுக்கு தண்டனை வழங்குவான். மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, உலகத்திலேயும் தண்டனை இருக்கிறது. எனவே இவ்வாறு பல படிப்பினைகளை இந்த சூறாவில் பெறலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்தால் அதை பிறருக்கு எத்தி வைங்கன்னு சொன்னார்கள். இந்த சபைக்கு வராதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த தகவலை சொல்லுங்கள். பெரும்பாலும் இந்த சூரத்துல் புரூஜிலே நாம் பெரும்பாலும் ஒரு தப்சீரை நாம் பார்த்து விட்டோம். இப்ப இமாமுக்கு பின்னால் ஓதுகின்ற பொழுதோ இந்த சூறாவை இமாம் ஓதின வசமா இதாத்தில் புரூஜிங்கோல நாம் என்ன செய்யணும்? இந்த அதாவது இதனுடைய கருத்து தமிழ் மொழி திருப்பி நம்முடைய தலையில் வர வேண்டும், எண்ணத்தில் வர வேண்டும். அஸ்ஹாபுல் உக்தூதுங்க போல இன்ன பத்ஸ ரப்பிக்க லஷதீத் போல உள்ள நடுக்கணும். அல்லாஹ்வுடைய பிடி சாதாரணம் அல்லது. அதாவது சாதாரணமா ஒரு உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாண்டா, பாவம் செய்யறார், ஒரு முஸ்லீம் பாவம் செய்யறார். அல்லாஹ் என்ன பிடிக்க மாட்டான் தானே? தனிமை உண்டு கிடைச்சிட்டு, உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல யாருமே இல்ல. ஹராமான ஒரு பாவத்தை செய்யலாம், தனிமை கிடைச்சிட்டு செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா அல்லாஹ் மறந்துடுறாரு. இன்ன பதிசா ரப்பிக்கிற சரி, ஒரு இடத்துல பிடிச்சாண்டா வெறும் படுத்த பாயிலே இருப்பார், அந்த அளவுக்கு நோயை கொடுத்துரும். இது அல்லாஹ்வுடைய பிடி. அப்படி பாவத்தை செஞ்சுட்டு இவங்களே மௌத்து வந்துச்சேன்டா, இது ஒரு அல்லாஹ்வுடைய பிடி. அல்லாஹ் பல கோணத்தில் என்ன செய்வான்? பிடிக்க ஆரம்பிச்சான்னா பிடிச்சிட்டே இருப்பான். எனவே அதாவது இந்த சூறாவில் இருந்து நாம் என்ன செய்யணும்? நாம் அடுத்ததாக ஒரு விடயம் தான் தௌபாக்கள் செய்ய வேண்டும். என்ன? பாவ மன்னிப்புகள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள. அடுத்த நல்ல அமல்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டுச்சு, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். எனவே மிக அதாவது பெருவாரியான வசனங்கள் சம்பந்தமாக, அதனுடைய தப்சீர்கள் சம்பந்தமாக, விளக்கங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம். இதை எல்லாம் நாம் அறிந்ததை நமக்கு வராதவர்களுக்கு நாம் எத்தி வச்சு எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அன்பை அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி எழுந்தா கேட்கலாம்.